வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கானிப்ளே வெப் சீரிஸ் பர்சன்ட் வெளிவந்த ஜாது இஞ்சி டைப்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாருங்க. ஸோ அவருக்காக தான் இந்த வெப் சீரிஸ் போடுறேன். இன்னைக்கு நம்ம எபிசோட் 1ல இருந்து 3 வரையும் பார்க்க போறோம். சரி ஓகே guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டைலர் கடையில தாங்க காட்டுறாங்க. அந்த டைலர் கடையில பார்த்தோன்னா ஒரு பொண்ணு நிப்பாங்க இல்லையா, இவங்களோட பேர் தாங்க குஷி. இவங்க வேற யாரும் இல்ல, இந்த டைலர் கடையோட முதலாளி இருக்கான் இல்லையா கிஷோர், அவனோட ஒய்ஃப் தாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஒரு இன்ச்சி டைப் இருக்குங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்ச்சி டைப் தொட்ட உடனே அவங்களுக்கு செம மூடாயிடுங்க. ஏன்னா இது ஒரு மேஜிக் இன்ச்சி டைப்புங்க அப்படின்னு தான் இதை டைட்டில் வச்சிருக்கானுங்க. வாங்க நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப அந்த இன்ச்சி டைப் தொட்டவங்களுக்கு செம மூடானதால இப்ப அந்த இன்ச்சி டைப்பை வச்சுட்டு அவங்க தனக்கு தானே சும்மா வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீனு உண்மையாவே செம ஆட்டாவே இருக்குங்க. இவங்களும் பாக்குறதுக்கு நல்லா நேரமா இருப்பாங்களா, அந்த அளவுக்கு இவங்களும் பண்ற சீன்ஸ் எல்லாமே வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க ஒன்னொன்னா கழட்டிட்டு வேற லெவல பண்ணிட்டே இருக்கும் போது இந்த கடையில ஒரு பையன் வேலை செய்வாங்க. அவனோட பேர் ராஜுங்க. அவன் என்ன பண்ணுவானா, ஏதாத்தமா அப்படியே கடவுள்ள வரும்போது உள்ள அவங்க முதலாளியோட பொண்டாட்டி தனக்கு தானே பண்றதை பார்த்த உடனே அவனுக்கு செம வெறி எழுங்க. இவனு சின்ன பையன் இல்லையா, இவனுக்கு கல்யாணம் வேற ஆயிருக்காதா. சோ அவங்க முதலாளியோடைய ஒய்ஃபை பார்த்துட்டு, சே எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கேன், நான் யாருன்னு இவங்களுக்கு நிரூபிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, அவங்க ஒளிஞ்சு இருந்துட்டு அவங்க பண்ற சம்பவத்தை இவனை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி இவங்களும் ஒரு 10 நிமிஷமா தனக்கு தானே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப இவங்களும் போய் அங்க உட்காந்துருப்பாங்களா. பக்கத்துல அந்த ராஜு இருப்பாங்க. இவங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, அவனுடைய வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப இதே நேரத்துக்கு இவரோட வீட்டுக்காரன அந்த கிஷோர் வராங்க. வந்தவன் அவன் ஒய்ஃபை பார்த்தோன்னே, அட அம்மா தாயே நீங்க வந்துட்டியா, எனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்க என் பின்னாடி இந்த கடை பக்கமும் நீ வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அவங்களும் நான் ஒன்னும் உங்க பின்னாடி ஒன்னும் வரல, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே அதுக்கு அவனு டென்ஷன் ஆயிட்டு, ஏன் சாப்பாடை வச்சுட்டு போக வேண்டியது தானே, இல்லங்க சாப்பாடு சூடா ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, அதனாலதான் நானே இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவனும் டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு பார்த்தாவே எனக்கு கடுப்பாகுது, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படி சொன்ன உடனே அவளும் டென்ஷன் ஆயிட்டு, உங்களுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுதுன்னா அதுக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு வைக்கப்பாளா. ஆமா உன்னோட போட்டோ காட்டும் போது நீ போட்டோல அழகா இருந்த, நேர்ல பார்த்தனா இப்படி கரிச்சு இருக்க, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அவளும் இதை கேட்டுட்டு கடுப்பாய் அங்கிருந்து போயிடுவாளா. உடனே பக்கத்துல இருந்த ராஜு, முதலாளி எதுக்காக அண்ணி இப்படி திட்டுறீங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, டேய் உன் வேலை என்னமோ அதை பாடுறா, தேவையில்லாத எங்களுக்குள்ள வராத அப்படின்னு அந்த முதலாளி மூஞ்ச காட்டினோடனே அதுக்கு ராஜு, என்னையும் அவமானப்படுத்துறீங்க, எனக்கு எப்பயாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அவனும் மனசுல நினைக்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, இந்த சீன்ல பார்த்தனா ரெண்டாவது குடும்பத்தை தாங்க காட்டுறாங்க. இவளோட பேர் ராணிங்க, அவனோட பேர் ராஜுங்க. இப்ப இந்த ராஜு என்ன கேட்பானா, எதுக்காக இவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமா நான் எவ்வளவு அழகா இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நீங்களும் என்கிட்ட வர மாட்டீங்க அப்படி சொன்னோடனே அவனை டென்ஷன் ஆயிட்டு, நீ இப்படி மேக்கப் பண்ணிட்டு கருத்தருக்கு போனோன்னு வச்சுக்க, பாக்குறவன்லாம் உனக்கு கண்ணாலே எல்லாமே பண்ணிடுவான் அப்படி சொல்லும் போது, பண்ணிட்டு போட்டோம் அவளாச்சும் கனவுல வாழ்ந்துட்டு போட்டோம், உங்களால தான் இது முடிய மாட்டேங்குது இல்ல அப்படி சொன்ன உடனே இதுக்கு இவனை டென்ஷன் ஆயிட்டு, நீ தேவையில்லாத பேசிட்டு இருக்க அப்படி சொல்லும் போது, ஆமா நானாச்சும் பேசுறேன், நீங்க அது கூட பேச மாட்டீங்க அப்படி சொன்ன உடனே, சரி சரி வா நான் உன்னை டைலர் ஷாப்ல விட்டு நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் இங்கிருந்து போகும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. டைலர் ஷாப்ல நம்ம கிஷோர் உட்காந்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ராஜோட ஒய்ஃபான அந்த ராணி வராங்க. இப்ப ராணி வந்தோடனே, கிஷோர் சார் என்ன பண்றீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, அட ராணி மேடம் நீங்களா, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படி சொல்லும் போது, இல்ல என்னோட பிளவுஸ் தைக்கலான்னு வந்தேன், போன வாட்டி நீங்க தச்சு கொடுத்தீங்க இல்லையா அது ரொம்ப டைட் ஆயிடுச்சு, சோ இந்த முறையாச்சும் ஒழுங்கா தைங்க அப்படி சொன்ன உடனே இதுக்கு இவனும், அட மேடம் நான் என்ன பண்றது, நீங்க டயட் எல்லாம் இருந்துட்டு ரொம்ப ஒல்லி ஆயிட்டீங்க, அதனாலதான் அது உங்களுக்கு ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு, இந்த முறை உங்களுக்கு நான் பக்காவை தச்சு கொடுக்குறேன் அப்படி சொன்ன உடனே பக்கத்துல இருந்த அந்த ராமு இருக்கான் இல்லையா, முதலாளி நான் வேணா அளவு எடுக்கவா, ரொம்ப நாளா எனக்கும் அளவு எடுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படி சொல்லும் போது, முதல்ல உனக்கு இன்ச்சி டைப் பிடிக்க தெரியுமாடா, சொல்றது கேளு, நீ போயிட்டு என்ன பண்றனா மேடம்க்கு எனக்கு சேர்த்து சமோசா வாங்கிட்டு வா, அதுக்குள்ளே நான் இவங்களுக்கு அளவு எடுத்து வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவன் நேக்கா அவனை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருந்த அந்த ஜூஸ் எடுத்து அவங்களுக்கு ஊத்தி கொடுப்பானா. அவங்களுக்கு குடிச்சிட்டே இருக்கும் போது இப்ப இவன் என்ன சொல்லுவானா, உங்களுக்கு நான் சூப்பரா அளவு எடுக்கிறேன், சோ நான் அளவு எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணனா, உள்ள போயிட்டு அந்த மேஜிக் டேப் எடுத்துட்டு வருவாங்க. அதை எடுத்து அளவுக்கும் போது இப்ப அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குமா, இப்படியே ஒரு மாதிரியா இருக்கும் போது இப்ப இவங்களும் மூடாயிட்டு, நீங்க என்ன இவ்வளவு லூஸா அளக்குறீங்க, கொஞ்சம் டைட்டா பிடிச்சி அளங்க அப்படி சொல்ல இப்ப இவனை இறுக்கி பிடிக்க இப்ப அவங்களுக்கு செம மூடானதால அப்புறம் என்ன, அந்த ராணி கூட சேர்ந்து அந்த கிஷோர் பண்ற சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. அந்த டைலர் கடையில வச்சு அவங்கள சும்மா வெறியாவே மேட்டர் பண்ணும். அது மட்டும் இல்லாத அந்த டைலர் கடையில கொஞ்சம் கேக்கெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் அவன் மேல தடவிட்டு அதை சாப்பிடுற சீன்ஸ் எல்லாம் இருக்கே சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. இப்படியே அதை சாப்பிட்டுட்டு
அவங்களுக்கு செம மூடானதால அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த சீன்ஸ் உண்மையாவே செம்மையாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே முடியும் போது என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம். இந்த செகண்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா இவங்க மேட்டரை பண்ணி முடிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டே இருக்கும் போது அந்த ராமு வந்து பாப்பாங்க. ஆஹா, முதலாளிக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு, எப்படியோ கரெக்ட் பண்ணி மேட்டர் முடிச்சிட்டாரு அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா இந்த 3வது குடும்பம் தாங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தனா ராதிகா உள்ள குளிச்சிட்டு இருப்பாளா, அப்படி அவ குளிச்சுட்டே இருக்கும்போது இப்ப அவளுக்கு செம மூடானதால அவ குளிக்கும் போதே தனக்கு தானே பண்ணிட்டே இருக்கும் போது இதே டைமுக்கு அவரோட வீட்டுக்காரன அந்த ரகு அங்க உள்ள வருவாங்க. வந்தவன் அவன் மனைவி கூட்டே வருவான். ராதிகா நீ எங்க இருக்க அப்படி சொல்லி கேட்க, ஆனா அவ சத்தமே போடாததால அப்படியே பெட்ரூம்க்கு வந்து பார்க்கும்போது குளிக்கிற சவுண்டு கேட்குமா. உடனே உள்ள போனவன் அவன் மனைவி பார்த்துட்டு மூடானவன் டப்புன்னு கட்டி பிடிச்சிட்டு அவனை அவன் கூட சேர்ந்து செய்யலான்னு போகும்போது, நீ ஆபீஸ் தானே போறன்னு இங்க என்ன பண்ற, என்னை வீடு நீ வெளியே போ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ ஏன மூடி ஏத்திட்ட, சோ நான் வந்த வேலை பார்க்காம போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் மனைவி கூட சேர்ந்து அந்த பாத்ரூம்லயே வச்சு செம்மையாவே செய்வாங்க. இந்த சீன்ஸ் உண்மை வேற லெவல்ல இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா வெறியாவே பண்ணிட்டே இருக்கும் போது இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம கிஷோரோட வைஃப் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல உட்காந்துட்டு மேட்டர் புக் படிச்சுட்டு இருப்பாங்களா. அங்க வந்து கிஷோர் நீ என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்கும் போது நான் என்ன பண்ணுவேன் சும்மா தான் இருக்கேன் அப்படி சொல்லும் போது கையில இருந்த புக்கை எடுத்து வாங்கி படிப்பாங்க. என்னது நீ இதே மாதிரி அசிங்கமான புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்க அப்படி சொல்லும் போது, ஆமா கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, ஆனாதான் இந்த புக்கை நான் படிச்சுட்டு எனக்கு நானே சந்தோஷமா இருக்கேன், அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி சொல்லும் போது, நீ எவ்வளவு கேவலமான பொம்பளை, ஏதாச்சும் சரக்கு இருக்க அடிச்சிருக்கியா, முதல்ல எழுந்து போயிட்டு எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது, அது மட்டும் இல்லாத நீயும் சாப்பிட்ற மாதிரி தெரியல அப்படி சொல்லும் போது, எனக்கும் தான் பசிக்குது, எனக்கு உங்க கையால உங்களோட மலாய் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி சொல்ல, என்ன நீ இவ்வளவு அசிங்கமா பேசுற, முதல்ல இருந்து இங்கிருந்து எழுந்து போ அப்படி சொல்லிட்டு அவளை சத்தம் போடும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அந்த ராஜு ராணியோட ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. அந்த ராஜு படுத்து இருப்பான் இல்லையா, அப்ப ராணி என்ன பண்ணுவானா செம்ம மூடாயிட்டு அவனை தடை கொடுக்கும்போது, இங்க பாரு நாளைக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, சோ நான் தூங்கணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி சொல்லும் போது, அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நான் உன் கூட மேட்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவ சொல்ல, அதுக்கு இவன் என்ன சொல்லனா நம்ம சண்டே பண்ணலாம் இப்ப வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு, என்ன நீ எப்ப பார்த்தாலும் சின்ன பசங்க மாதிரி சண்டே பண்ணலான்ற, நீ என்ன குழந்தையா அப்படி சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவனும் நீ என்ன குழந்தையா எப்ப பார்த்தாலும் இதே பண்ணலாம் சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்க, ஒழுங்கா தூங்கு அப்படின்னு அவளை சத்தம் போட்டுட்டு அவனும் படுத்துருவானா. இவ்வளவு செம ஏக்கமா அப்படியே உட்காந்துட்டே இருக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த ரகு ராதிகாவும் தாங்க காட்டுறாங்க. ராதிகா ஒண்ணுமே போடாம படுத்துட்டு இருக்கும் போது அங்க வந்து ரகு தயிர் எடுத்து வந்துட்டு அவளை செம்மையா எழுப்பும் போது, உடனே அவளும் இன்னைக்கு தானே 3 ரவுண்டு போனேன் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படி சொல்லும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு நான் 10 கூட போவேன், சோ உனக்கு என் கூட கம்பெனி கொடுக்கறது மட்டும்தான் வேலை அப்படி சொல்லிட்டு அவன் மனைவிய டயர்ட் ஆகிற வரைக்கும் சும்மா வேற லெவல பண்ணிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இவங்க பாத்ரூம்ல பண்ண சீன் செம்மையாவே இருக்குமா, இப்ப பெட்ரூம்ல சீன் வெறியாவே இருக்குங்க. அந்த தயிர் எல்லாம் உடம்புல ஊத்திட்டு அவன் சாப்பிட்ற சீன்ஸ் எல்லாம் செம்மையா எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க ஒரு 10 நிமிஷம் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இதனோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க கண்டினியூஸா இதனோட 3வது எபிசோடும் பாத்திரலாம். இந்த சீன்ல பார்த்தனா அந்த ராஜு ராணியை தாங்க காட்டுறாங்க. ராஜு தூங்கிட்டு இருப்பான் இல்லையா, சோ ராணியை ட்ரை பண்ணிருப்பாங்க அவனை எழுப்புறதுக்கு, அவனு சண்டே பண்ணலாம் சொல்லிட்டு படுத்துருவாங்க. ஆனா ராணிக்கு அந்த கிஷோர் பண்ணதை நினைச்சிட்டே இருப்பாங்க. அவன் அந்த டைலர் கல்ல வச்சு பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப அவளும் தனக்கு தானே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன்ஸ் செம்மையாவே எடுத்திருப்பாங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷமா பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த ராதிகா அந்த கிஷோரோட கடைக்கு தாங்க வந்திருப்பா. வந்தவன் என்ன பண்ணுனா, இங்க பாரு எனக்கு பிளவுஸ் தைக்கணும், அதுக்கு அளவு ஜாக்கெட் எடுத்து வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது, நீங்க கவலைப்படாதீங்க உங்களோட அளவு எடுத்து நான் சும்மா பக்காவா தச்சு தரேன் அப்படி சொன்னோடனே அதுக்கு ராதிகாவும் எதுக்கு அளவு எடுக்கணும், நான் தான் அளவு ஜாக்கெட் எடுத்து வந்திருக்கேன் இல்லையா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படி சொல்லும் போது, இங்க பாருங்க இந்த அளவு ஜாக்கெட்டோட அளவு மாறி இருக்கும், நான் எடுத்தேன்னு வச்சுக்கேன் உங்களுக்கு இன்னும் சூப்பராகவே தச்சு தரேன் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவளும் அதெல்லாம் தேவையில்லை, என்னை தொடாம இருக்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன், சோ உங்க வேலையை மட்டும் பாருங்க, எனக்கு நாளைக்கே வேணும் அப்படி சொல்லும் போது, ஐயா நாளைக்கெல்லாம் தர முடியாது, ஒரு வாரம் ஆகும், நீங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிங்க அப்படி சொல்லும் போது, இங்க பாரு உனக்கு நான் எக்ஸ்ட்ரா காசு கூட வேணா தரேன், எனக்கு 2 நாள்ல கொடு அப்படி சொல்லி கேட்க, உடனே இவன் மனசுல நினைப்பான், நீ என்னை தொட விட்டுனா நான் உனக்கு ஃப்ரீயாவே தருவேன், ஆனா நீ விட மாட்டியே அப்படி சொல்லிட்டு இவனும் யோசிப்பானா, இங்க பாருங்க எனக்கு 2 நாள்ல கொடுங்க நான் எக்ஸ்ட்ரா காசு தரேன் அப்படி சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து போயிடுவாங்க. இவனே எவ்வளவு ட்ரை பண்ணுவான், இவனால முடியாது. இப்ப அந்த வேலை செய்யற ராமனே கேட்பானா, என்ன முதலாளி நீங்களே எவ்வளவு ட்ரை பண்ணீங்க, கடைசியில உங்களை தொடக்கூட விடல அப்படி சொல்லும் போது, அதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லடா, அவ கொடுத்த துணியோட அளவை நான் சின்னதா தச்சிருவேன், நாளைக்கு வந்து சைஸ் சரியில்லைன்னு சொல்லுவா, அப்ப நான் அதை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லும் போது, இப்ப இவனும் மனசுல நினைப்பான், முதலாளி பெரிய ஆள் தான் அப்படி சொல்லி நினைக்கும் போது, இப்ப அவன் என்ன சொல்லுவானா, இங்க பாரு நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போறேன், வரத்துக்கு லேட் ஆகும், நீ கடையெல்லாம் பார்த்துட்டு மூடிட்டு கிளம்பிடு அப்படி சொல்லிட்டு இவன் கிளம்பும் போது அப்படியே இந்த சீன் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த கடைக்கு நம்ம கிஷோரோட ஒய்ஃபான அந்த குஷி அங்க வருவாங்க. வந்தவ அம்மா எங்க அவரு அப்படி சொல்லி கேட்கும் போது, அவரு கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, வரது லேட் ஆகும் சொன்னாரு
அப்படி சொன்ன உடனே சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு அவ கிளம்ப போகும்போது அடா அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறீங்க, நான் கடையில தனியா தான் இருக்கேன், எனக்கு போர் அடிக்குது, எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுங்களேன் அப்படி சொல்லும் போது அதுவும் சரிதான், வீட்டுக்கு போயிட்டு நான் சும்மா தான் உட்காந்துருக்க போறேன், அதுக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவ உட்காந்து இருப்பாளா. உடனே வேணா கேட்பானா அண்ணி நீங்க துணியெல்லாம் தப்பீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது என்ன இது டைலரோட பொண்டாட்டியா இருந்துட்டு இது கூட தெரியாம இருப்பானா, அதெல்லாம் நல்லாவே தப்பேன் அப்படின்னு இவங்க சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன கேட்பானா அப்போ உங்களுக்கு அளவெல்லாம் எடுக்க தெரியுமா அப்படின்னு இவன் கேட்பானா, ஏன் உனக்கு அளவு எடுக்க தெரியாதா அப்படின்னு இவன் கேட்கும் போது அதுக்கு அவனும் எனக்கு அளவு எடுக்க தெரியும், ஆனா முதலாளி வந்து நீ தப்பா எடுத்துருவ அப்படி சொல்லி பயமுத்திட்டே இருப்பாளா, அதுக்காக தான் கொஞ்சம் தயங்குறேன் அப்படி சொல்லும் போது உடனே இவளும் ஓ அப்படியா அப்பனா நீ வேற எங்கேயாச்சும் அளவு எடுத்து பழக வேண்டித்தானே அப்படி சொல்லி கேட்க அதுக்கு அவனும் நான் வேணா உங்களை அளவு எடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு என்ன தாராளமா இட அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணோம்னா அவனுடைய ஜாக்கெட்டோட அளவு எடுப்பாங்க. எடுக்கும்போது இவனுக்கு கையெல்லாம் ரொம்ப உதறுங்க, ஏன்னா இவன் என்ன பண்ணுனா அளவு எடுக்கிற பேர்ல கண்ணாபுண்ணு அழுத்தி விட்டுறோம்னா உடனே அவளுக்கு அது ஒரு மாதிரி இடமா சரி ஓகே நிப்பாட்டு இன்னைக்கு இது போதும் முதல்ல இந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த ரகு ராதிகாவோட வீட்டுல தாங்க கட்டுறாங்க. நம்ம ராதிகா அவன் வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்லணும்னா இந்த கிஷோர் இருக்கான் இல்லையா அவன்கிட்ட நான் அளவு துணி கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் என்னை தொட்டு தான் அளவு எடுப்பேன் அப்படி சொல்லிட்டு என்னை எப்படியோ தொட்டு அவன் மேட்டர் பண்ணலாம் ட்ரை பண்ணான், ஆனா நான் விடுவேனா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அளவு ஜாக்கெட் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படி சொன்னோன்னே இதை கேட்ட ரகு டென்ஷன் ஆயிடுவான், எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் பொண்டாட்டியே மேட்டர் பண்ண ட்ரை பண்ணோம், அவனை நான் என்ன பண்றேன் பாரு அப்படி சொல்ல உடனே ராதிகாவும் எங்க இது சின்ன விஷயம் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா கடையில இந்த ராமு சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணி சாப்பாடு செம்மையாவே இருந்துச்சு, உங்களை மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தான்னு வச்சுக்கேன் அவ எனக்கு சமைச்சும் கொடுத்துருப்பா, அதுக்கப்புறம் அவளை நான் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு தான் கல்யாணம் ஆகல இல்லையா நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படி சொல்லும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே அவனும் என்ன நீ சொல்றீங்க கல்யாணம் ஆகி அண்ணன் இது வரைக்கும் உங்க கூட மேட்டர் பண்ணதே இல்லையா அப்படி சொல்லி கேட்க எங்க நான் வெர்ஜனாவே இருக்கேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் மேட்டர் பண்ணல கல்யாணத்துக்கு அப்புறமே நான் மேட்டர் பண்ணல, அவருக்கு என்ன பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல உடனே இவனு இதுதான் ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பிடிச்சிட்டு நீங்க கவலைப்படாதீங்க இது வரைக்கும் நீங்க அனுபவிக்காத சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்தவன் டப்புன்னு அவங்கள கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவளுக்கு இது புதுசாவே இருக்குங்க, இது வரைக்கும் அவளை யாரும் மேட்டர் பண்ணணும் இல்லையா, சோ இந்த கடைக்காரன் பையன் என்ன பண்ணுனா எப்படியோ அவளை கரெக்ட் பண்ணி சும்மா வேற லெவல பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன்ஸ் செம்ம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. இந்த கிஷோரோட ஒய்ஃபை வச்சு அந்த ராமு பண்ற சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல சும்மா வெறியாவே இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 3வது எபிசோட முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமா பார்த்தலாங்க. இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.